ராகு கேதுவோட இடம் கொஞ்சம் சரியில்லாம இருக்கு. தேவையில்லாம குடும்பத்துல அந்நியர் தலையீடு அதிகமா இருக்கும். ஸோ உங்க குடும்ப விஷயத்த வெளிநபர்கள் யார்கிட்டயும் நீங்க சொல்லிக்காம இருக்கிறது தான் நல்லது. 8ல இருக்க ராகுவும் 2ல இருக்க கேதுவும் உங்களுக்கு ஒரு பெரிய மனக்குழப்பத்தை உண்டாக்கும். அதாவது இந்த காலகட்டத்துல யாரெல்லாம் திருமணத்துக்கு காத்துட்டு இருக்கீங்களோ, காதல் திருமணத்துக்காக யாரெல்லாம் காத்துட்டு இருக்கீங்களோ, அவங்க இந்த காலகட்டத்துல எந்த ஒரு முடிவும் எடுக்காம இருக்கிறது நல்லது. ஏன்னா ஏற்கனவே அஷ்டம சனி, கண்டக சனி, அதனால உங்களுடைய காதல்ல ஒரு பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கும். நீங்க திருமணத்துக்காக ரொம்ப நாள் காத்துட்டு இருக்கும் போதும் பாத்தீங்கன்னா எதுவுமே சரியான வரன் கூடிய அமையாத மாதிரி தான் ரொம்ப நல்லா காத்துட்டு இருந்திருப்பீங்க. இன்னும் ஒரு 1 இயர் தள்ளி போடுறது ரொம்பவே நல்லது. முடிஞ்சா தள்ளி போட்டுருங்க. இந்த காலகட்டத்துல நீங்க யாரெல்லாம் காதல் திருமணத்துக்கு காத்துட்டு இருக்கீங்களா, நான் காதலிச்சிட்டு இருக்கப்பா இப்ப கல்யாணம் பண்ணலாமான்னா அதற்கு சரியான காலகட்டமா இந்த காலகட்டம் இல்லை. காதல் செய்யறவங்க கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். இந்த காலகட்டத்துல உங்களுடைய பார்ட்னர் எந்த மாதிரி இருப்பாங்க, அவங்க எந்த சிக்கலை கொண்டு வர போறாங்கன்றத நீங்க கவனிக்கணும். கொஞ்சம் அதை உன்னிப்பா கவனிச்சிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த மாதிரி பிரச்சனையான நேரத்துல நீங்க எமோஷனலா எந்த முடிவும் எடுக்கக்கூடாதுங்க. அதாவது நம்ம ஒரு சென்டிமெண்ட்டுக்கும் எமோஷன்ஸ்க்கும் கடகராசினர் ரொம்பவே அதிக முக்கியத்துவம் கொடுத்துருவாங்க. யாராவது ரொம்ப சாஃப்டா பேசுறாங்க, இல்ல அழுத மாதிரி ரொம்ப பாவமா பேசுறாங்கன்னா அதுக்கெல்லாம் மனசு இலக்கிடும் இந்த கடகராசினருக்கு. நீங்க இப்ப இந்த டைம்க்கு எமோஷன்ஸ்க்கு எதுக்கும் நீங்க அதிக இடம் கொடுத்துடாதீங்க. யாராவது எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுவாங்க, அதுக்கெல்லாம் பயப்படுற மாதிரி எல்லாம் இருக்க வேண்டாம். அறிவு சார்ந்த ஆலோசனை பெறுவது இந்த காலகட்டத்துக்கு ரொம்பவே நல்லதுங்க. உங்களோட இன்டெலெக்சுவல் திங்கிங்கை அதிகப்படுத்துங்க. ஓகேங்களா? எல்லாத்தையும் ஓரம் கட்டுங்க. உங்களோட எமோஷன், சென்டிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஓரம் கட்டி வச்சுட்டு உங்க அறிவு சார்ந்து ஒண்ணு சொல்லும் பாத்தீங்களா,